சப்தத்துக்கு வாசனையாவது சமீச்சான அர்த்த பிரதிபாதகத்துவம். அபாதித்தமாய் சாஸ்திர சம்பந்தமான அர்த்தத்தை சொல்றதான் வார்த்தைக்கு ஒரு மனம். அந்த மனம் நம்ம சம்பிரதாயத்துக்கு கொண்டு வரலையோ. இந்த மனம் எங்கேருந்தா வந்ததுன்னு கேட்ட, பிராட்டியனுடைய திருவடி இருக்க தாமரை, அந்த திருவடி தாமரை இருக்கேன், அதுல போட்டு கொலுசுக்கு சமானமாக அந்த சப்தங்களா கோதே துதிய மணிநூபுர சிஞ்சித்தானா துல்லியாம் துதிய ஒளி, அதுக்கு சமானம் தேவதா சம்பந்தமே கிடையாது நம்முடைய பூர்வாச்சாரிய வார்த்தைக்கு. அத அப்படிப்பட்ட அது வால்மீகிக்கு சொல்லிச்சு. மற்ற தேவதைகள் வசந்தவனா இருக்கோ எஸ்யாசி அரவிந்த சம்பவது மஞ்சீர சிஞ்சாரவ ஸ்பர்தாதுர பாதுபத்த படுத்தி வால்மீகி ஜென்மாக பிஞ்சு அந்த வால்மீகி மகர்ஷியுடைய ஏற்றத்தினாலே ராமாயணத்துக்கும் ஏற்றம் ஒன்று தான் செய்கிறேன். அப்படிப்பட்ட ஸ்ரீமத் ராமாயணம் நமக்கு உபபிரமணங்களே ரொம்ப பிரதான சதகம்னு ஒரு கிரந்தம் இருக்கு. சுவாமி தேசியர் எத்தனை கிரந்தங்கள் அழி செய்திருக்கார். அவர் இந்த புஸ்தகம் பண்ணிட்டு எம் வசம் கிடைக்கும் புஸ்தகங்கள் கேட்டலாக் போடுறாப்புல சுவாமி தேசிகனே ஒரு கேட்டலாக் போடுறார். சங்கிப்தம் விஸ்திருத்தம் வா சரள சமுச்சிதம் சாவதான பிரியம் வா பிராதான்யேன பிரணீதம் பரபலிதி பரிஷ்கார வித்யாஸ்திதம் வா சிக்ஷா சௌகரிய துஷ்டி பிரச்சய குருஜனானுபேதம் சுதீபி பாவியம் சொல்லி ஸ்ருதி யுவதி சிரோ ஜுஷ்டம் பாவனையும் செய்கிற. ஸ்ருதி என்ற ஒரு பெண்ணுக்கு சௌமாங்கல்ய சூச்சகமாக தள்ள ராப்பிடி வைக்கிறா போல என்னுடைய வார்த்தைகள்லாம் இருக்குன்னு கூடத்தோட ஸ்ரீ சூத்திய திருமங்கலியமா வச்சுட்டேன். எதுக்தே ஸ்ரீகண்டே யாத்திமங்கல சூத்திரம் அந்த ஸ்தானத்தை யாரும் கழுத்துல அடங்க ஸ்ருதின்னு ஒரு பெண். அந்த பெண்ணை விதவி ஆக்கிவிட்டா 10 பேர். சுவாமி தேசம் சுமங்கலியாக்கி கழுத்துல ஒரு மாங்கல்யம் விட்டா கூடத்தாடுவான். ஏன்னா அவருடைய ஸ்ரீ சுத்தா மாங்கல்யம். மாங்கல்யத்தை பார்த்தா கல்யாணம் அனுப்பிடுறதும் கிட்ட யாரும் வரமாட்டாங்க. சுவாமி தேசம் தம்பி ஸ்ரீ திரும்பி மாங்கல்யம்னாக்க அது ஒரு மாங்கல்யம் கட்டலாம். அது அதுக்காக என்ன பண்ண, இப்போ மாங்கல்ய சேனல்லாம் போயிடுது. கல்யாண ஆச்சாரியத்துல ஒரே ஒரு சில்ல செயின் போட்டுக்கிறேன். அது கல்யாணம் ஆகாத பட்சம் போட்டா கல்யாணம் ஆட்சி போட்டா கல்யாண ஆச்சாரியம் கேட்டாங்க. மெட்டி பார்வை மெட்டி கிடையாது காலில். கல்யாண ஆச்சாரியார் எப்படி தெரிஞ்சுக்குது அப்படின்னு கேட்டா கல்யாணம் கேட்டுதான் தெரியும். அந்த மாதிரி சில சங்கடங்கள்லாம் இருக்கும். அதுக்காக ராக்னி வச்சுட்டாக்க அது மேலாக்கால மறைக்க முடியாது இல்லையா? அது வேற. அது வேற. ஸ்ருதி யுவதி சிரோஜுஷ்டம் பூஷணம் பாஷணம் சுவாமி அது மேல் கோர்த்தாடு மேலா போயிட்டு சுவாமி. ஸ்ருதி யுவதி சிரோ ஜுஷ்டம் ஸ்ருதி யுவதி சிரோ பூஷணம் பாஷணம். அந்த மாதிரியாக பூர்வாச்சாரிய ஸ்ரீ அவ்வளவு வரைக்கும் அந்த ஸ்ரீமத் ராமாயணத்தை ரொம்ப பிரதானமான சுவாமி காட்ட. அந்த பிரதான சதகத்துல உபபிரமணங்கள் இத்திஹாச புராணங்கள் சேர்ந்தவை. அந்த புராணத்தை 18 புராணம் இருக்கு. அதுல 6 புராணம் நல்லது, மீதிலாம் 12 புராணங்கள் தாமசம் ராஜம் தள்ளுணும் சஜ்ஜனம். சாஸ்திரிக புராணம் 6 தான். இத்திஹாசம் 2 தான். மகாபாரதம் ஸ்ரீமத் ராமாயணம் 2 தான் இத்திஹாசம். புராணங்கள் அறியணுமா இருந்தா கூட கூட கம்பனுடைய கிரந்தங்களை பரிச்சயம் இருந்தால்தான் அந்த ரசம் ரொம்ப அதிகமாக தோணும். இந்த கம்பனுடைய காவியம் அது ராமாயண காவியம் தான் பேரு. அது தமிழா இருக்கேன்னு பல பேர் திவ்ய பிரபந்தத்தையே ஒதுக்குறா. சில பேர் உண்டு பழைய காலத்துல பெரிய அபிஜாத்தாலாம் கூட ஆழ்வார் பாசனம் தமிழ் பாசனம் வேண்டான்னு ஒதுக்கிடுவாங்க. அந்த கம்பராமாயணத்துடைய சககாரம் இருந்துருத்துன்னா அந்த ராமாயணத்தின் ரசம் இன்னும் ரொம்ப ரசமா இருக்கும். அந்த மாதிரி சுவாமி கம்பராமாயண பாஷங்கள் நிறைய எடுத்து வால்மீகி ராமாயணத்தை கம்பேர் பண்ணி அதை ஒத்துட்டு வருது ரொம்ப அற்புதமா இருக்கு. அது கிரந்தம் ரொம்ப பெருசா போயிருக்கு. இப்போ இவ்வளவு பெருசு கிரந்தம் இருக்கு. அது சீதா கல்யாணம் வரைக்கும் தான் வந்துருக்கு. அது வாசிக்கிறதுக்காக நீங்க பேரோட வாங்கணும் இல்லையா? அந்த மாதிரி ரொம்ப ரசத்தான் இருக்க. அந்த கம்பன் ராமாயணம் பண்ணானே அந்த கம்பன் வைபவத்தை அந்த கம்பனுடைய வைபவத்தையும் கொஞ்சம் சொல்லணும். கம்பன் பரம வைஷ்ணவன். நீ நாகூர் சம்பிரதாயத்தை சேர்ந்த வாழ்க்கையே சில பேருக்கு திருவாரூர் வேணும்னு சொன்னா அது சோதனை. நாகூர் சம்பிரதாயத்தால் தான் தாளம் வழங்கி தமிழ் சேர்ந்து நாகமொழிகளுக்கு அது திருவாய்மொழிகளாம் தாளம் இதெல்லாம் போட்டு அது இசையெல்லாம் போட்டு நாகமொழியும் வரட்டு பறவை காட்சி மட்டுமே. மகா ரசிகர். இந்த ராசிக்கு வைஷ்ணவ சம்பிரதாயத்தை தான் மாத்தால உபன்யாசம் பண்றவங்க இருக்காங்க. இந்த மாதிரி வீட்டுல நண்பர்களுடைய ஸ்ரீ சுத்தி பெரியவாச்சாரனுடைய ஸ்ரீ சுத்தி ஒரு மனவாளம் அவர் விசதவாட்சிகாமணின்னு அவருக்கு கூட்டத்தை பேர் தவிர எங்க அண்ணா அடிக்கடி விசதவாட்சிகாமணின்னு மனவாளம் இருக்கிறாங்க. அந்த அந்த திருநாள் அந்த டைட்டில் அவர் பொருந்தும். அவருடைய கருத்துக்கெல்லாம் சேமிக்கும். சொல்லிச்சே கிடையாது. ரொம்ப அழகா ஒரு இடத்துக்கும் புரியாத ரொம்ப அற்புதமா வைக்காது. ராசிக்கு மரணமா இருந்தா அந்த மாதிரி ஆச்சாரியர்களையும் பரிசீலனை பண்ணணும். ராசிக்கு வேற பாண்டித்யம் வேற. பாண்டித்யம் ராசிக்கு வேற. ராசிக்கு இருக்கும் பாண்டித்யம் வேற. பாண்டித்யம் ராசிக்கும் 2 சேர்ந்தால்தான் ரொம்ப ரசிக்கும். அந்த மாதிரி ராசிக்கு வரத்து அந்த கருத்துக்களை அக்ஷரம் பரிசீலனை பண்ணி ஆகணும். அந்த மாதிரி அந்த கம்பன்
கம்பன் அரங்கேற்றம் பண்றான். அது நாதமொழி தலைமை வைச்சாதான் அங்க நாதமொழி அவைஷ்ணவாடி கிரந்தத்துக்கு நான் வரமாட்டேன். உடனே நம்மாழ்வார் பற்றி சடகோபுரந்தாலும் பாடுவேன். அப்புறம் வைஷ்ணவ ஆயிட்டான். அதுக்கப்புறம் நாதம் தலைமை தாங்கினார். இப்ப விசுமாவதாரப்பட்ட சபாஷ் சபாஷ்னு அச்சாமூர்த்தி பேச மாட்டார். அந்த அச்சாமூர்த்தியான விசுமன் என் அவதாரத்தை பத்தி இப்ப அழகா எடுத்து சபாஷ் அப்படியே கை தூக்கிதான் சேவைதாகிறாரு. நீங்க போயிட்டு கை தூக்கிதான் சேவைதாருங்க. அது இந்த ராமாயணம் ரொம்ப நல்லா இருக்கு. அப்படி நாதமொழி படிக்கிறீங்க. ஸ்ரீமத் ராமாயணம், கம்பராமாயணம், அது வால்மீகி ராமாயணத்துக்கு பல இடங்கள்ல ரொம்ப ரசத்தை கொடுத்து இந்த அங்குலேட்டர் தாமதா விசுமாவதாரத்தை பத்தி சூச்சிப்பிச்சாலும் கிடையாது. அந்த இடத்துக்கு விசுமாவதார பழவத்தே கொண்டு விட்டான். அந்த விசுமாவதாரம் கம்பன் பாயால கேட்டா ரொம்ப அற்புதமா. விஷ்ணு புராணத்துல கூட பிரகலாந்த மகிமை சொல்றாரு. ஆனாலும் கம்பராமாயணம் சொல்ற போது ரொம்ப அற்புதமா இருக்கும். அந்த மாதிரியா கம்பன் ரொம்ப அற்புதமான இதுல தமிழ் வசந்த தமிழ், அந்த வசந்த தமிழ்ல அந்த ராமாயணத்தை கொண்டுனா அது மத்தியானம் முழுக்க இந்த வால்மீகி ராமாயணத்தை ஒரு சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவாள் கூட வாசி சொல்றது. அவன் அர்த்தத்தை மனசு வாங்கிட்டு அப்புறம் ராத்து தான் கருத்து. அது வால்மீகி ராமாயணத்தை வாசியை கேட்டு அதுக்கப்புறம் தான் இந்த தமிழ் ராமாயணம் பண்ணான்னு கதை சொல்லுவார். அப்படிப்பட்ட கம்பராமாயணம் அரங்கேற்றமானது இங்கே. ஆக வைஷ்ணவாளா இருக்கிறா கம்பராமாயணத்தை ஒதுக்க கூடாது, புறக்கணிக்க கூடாது. ஏதோ தமிழ் இருக்கு, எவ்வளவு தமிழ் பண்ணான்னு ஒதுக்குவேன். கம்பன்னா கம்பத்துக்கு அந்த கம்பத்திலிருந்து உண்டான அந்த கம்பனாலே நிருமதான் பேர் சுவாமி தாச்சாரு. அவர் பரம வைஷ்ணவன். அதுல இதுதான் சாமி சொல்றதுன்னு சொல்ற இது தப்பது. அதனால அந்த கம்பராமாயணம் ரொம்ப அற்புதமான இருந்தோம். அங்கேருந்து நாங்களாம் கூட தற்காலத்துல எல்லாம் கம்பராமாயணத்தை பாசனம் எடுத்து உபன்யாசங்களாம் எழுதி கொடுப்போம். வீட்லயே எடுக்கிற அறைகள கம்பருடைய பாசனத்தை வீட்லயே ரொம்ப அதிகமா இல்லைன்னா 2-3 எடுக்கிறாரு. அது நீங்க வாங்கிக்கிறதும் பிரதானமான ஒரு காரியமாகும். அப்புறம் அதை பார்த்து நீங்களே கூட உபன்யாசங்கள்லாம் பண்ணலாம். இந்த சீதா கல்யாணத்தோடு நிற்கிறது இந்த ப்ராப்ளம். அதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 1000 மக்கள் 750 பக்கமா இருக்கு. சீதா கல்யாணத்துக்கு 750 பக்கம்னாக்க 73 சர்க்கம். வால்மீகி ராமாயணத்தை சீதா கல்யாணம் 73வது சர்க்கத்திலே வருது. பாலகாண்டத்திலே சீதா கல்யாணத்தை கொண்டு விட்டேன். அந்த காலத்து சின்ன பசங்களே கல்யாணம் இல்லையோ அல்ல அவதார பாலகாண்டத்துல பெருமாளுடைய அவதாரம். அந்த அவதார சர்க்கத்திலேயே சீதா கல்யாணத்தையும் கொண்டு விட்டேன். அந்த மாதிரியா பெருமாளுக்கு சின்ன வயசுலயே கல்யாணம் ஆச்சு. அது ரொம்ப சீதா வம்சதா அற்புதம். அவன் கம்பராமாயணத்தை ரொம்ப அழகா சொல்லிருக்கான். அந்த மாதிரியா அந்த சுவாமி தமிழ்ல கம்பராமாயணத்தை அங்கங்க கொண்டு சேர்த்து கொண்டிருக்கு. சர்க்கரையும் பாலும் கலந்தாப்புல ரொம்ப நன்றாக இருக்கு. அது வாசிச்சா உங்களுக்கே அது புரியும். அதனால அதை பத்தி அதிகமாக விசாரமா சொல்ல. எல்லாரும் இந்த புத்தகத்தை வாங்கி வச்சா சுவாமியுடைய திருநஷ்ட முகத்துக்கு வாங்கினா அது ஞாபகத்துக்கு வரும். எல்லாரும் சுவாமியுடைய விஷயத்துல பட்டிப்ப நாள் ஆயிருந்துட்டு இந்த 2-3 நாள் அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் யாவத்தையும் திருடி சேர்ந்துவா. எல்லாரும் சுவாமி கிட்ட புத்தி பண்ணிட்டு இருந்தா அதுவே ஆத்ம ஜீவனத்துக்கு ஹேத்துவாகும். சுவாமி ஆசிரமத்துக்கு சன்னியாசிகளுக்கு வேண்டிய குணங்கள் சுவாமி கிட்ட நிறைஞ்சிருக்கு. நாங்களாம் சஞ்சாரம் பண்றோம், அது கூட சுவாமி பண்றது இல்லை. ஏன்னா சஞ்சாரத்துக்காக ஏற்பட்ட மடம் இந்த மடம். இந்த பஸ்ல போறேன்னு சொல்லுவா. இப்ப பஸ்ல போகல, பல்லக்கு தான் சஞ்சாரம். இப்போ அந்த பல்லக்கு கூட சன்னியாசிகள் கூடாதுன்னு இருக்கு. ஆனா ஆழ்வாடு அனுபவத்தினாலே பல்லக்கு சஞ்சாரம் ஏற்கனவே எங்களுக்கு பூர்வாச்சாரம் கிடைச்சது இல்லையா. அது பல்லக்குல சஞ்சாரம் எங்களுக்கு ரொம்ப இப்போ சாஸ்திரம் முதல்ல கருத்துல கவனிக்கணும். ஆதிவ சுவாமி அகோபலத்திலிருந்து இங்க ஆழ்வாரத்திலிருந்து நடந்தேதான் பெருமாள் நியமனம் அங்கே நடந்து போ சத்திய மார்க்கம் விசாசித்துன்னு அது நம்ம ஆழ்வார் மேல் வச்சுட்டு அவர் உபதேசம் பண்ணுவார்னு சொன்னார். அப்புறம் வந்தாட்டு அது பல தேசங்கள் போக வேண்டியிருந்தாலும் பல்லக்கில் ஏறணும் சச்சேன். இப்போ நான் பல்லக்கு தான் சஞ்சாரம் பண்றேன். என் வண்டி ஏறி பார்க்கலாம், பல்லக்கு தான். அந்த பல்லக்க மனுஷா தூக்குறது போதுதான் இப்போ வண்டி தூக்குறது. ஏன் அப்படியாவது போனவான்னு கேட்டா நிறைய சிஷ்யாள் இருக்கிறதுனால அங்கங்க போனாதான் அவளுக்கு பெருமாள். நான் நிறைய சொல்றேன், முன்பின் தெரியாதவாழ்லாம் பெருமாள் அழகை பார்த்துட்டு ஆசிரிக்கிறார், சரணாதி பண்ணிக்கிறார். ரேவான்ற ஊர்ல என்ன பேர் அவருக்கு? ரேவா அவர் பேர் தான் யாருக்கு தெரியும்? மொத்தம் நான் தான் ஞாபகம் மொத்தம் ஞாபகம். அவர் பேர் குப்தா நாராயண முத்தோன்னு பேரும். அவன் முன்பின் தெரியாது. நாங்க எங்கேயோ அடைஞ்சுதான் திண்டாடணும். அவன் என்ன பண்ணா இங்க ஊருக்குள்ளேயே டவுன்லயே இடம் இருக்குன்னு கொண்டு வச்சு மோதத்துல போயிருச்சு. அவன் என்ன பண்ணா ஒரே நாள் தான் அங்க போடணும். நாளைக்கு நான் சரணாதி பண்ணி போறேன், சமாஷம் பண்ணி போறேன், இங்க இருந்துட்டு தான் போகணும். அப்புறம் அடுத்த ஊருக்கு தந்தி கொடுத்துட்டு அவரே ஏற்பாடு பண்ணி 2 நாள் ஆராய்ச்சி தான் பொண்டாட்டி பிள்ளை பசங்க எல்லாரும் சமாஷம் பண்ணிட்டு பன்னியாசம் பண்ணாங்க. ரேவா சம்ஸ்தானம், ராஜ சம்ஸ்தானம். அங்க அரண்மனை பக்கத்துல பின்னாடி ஒரு நதி ஓடுறது. அதுதான் இப்போ இந்த போனதுலேயே அங்கதான் திருவிழா காட்சி. இப்போ திருவிழா ரொம்ப ஆச்சரியமான தீர்த்தம். அவன் குடும்பத்தோட பன்னியாசம் பண்ணான். அப்புறம் இந்த வருஷம் போயிருச்சும் 6 மணி முன்பின் தெரியாது. நம்ம யார் நான் பண்ணிக்கோன்னு நான் நம்மளோட தான் ஏதோ சமாஷம் பண்ண முடியாது அப்படின்னு நான் சொல்லவும் முடியல. அந்த மாதிரி பெருமாள் ஆகிட்டார். இதுக்காக தான் சஞ்சாரம் பண்றோம். அதனால பிராச்சீனத்துல இதை கொஞ்சம்
அந்த மாதிரி கூட இல்லாதபடிக்கு சுவாமி ஒரே இடத்துல எழுந்துள்ளது ஆஸ்தான நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காரு. சுவாமியுடைய ஞானமும் அனுட்டாரும் வைராக்கியம் எல்லாம் ரொம்ப பிரசமா இருக்கக்கூடிய திருநட்சத்திராயிரத்து சுவாமியார் சரியாக கூட உட்கார முடியல. ரொம்ப அந்த திசை எனக்கும் வந்துருக்கும். நானும் ரொம்ப சிரமப்படுறேன். அந்த வயசுன்னு வந்துருத்தோம்னா பால்யத்தையே இருக்கக்கூடாதா, பெருமாள் திருவாள் என்ன பண்ணக்கூடாதான்னு தோன்றது. அந்த மாதிரியாக சுவாமிக்கும் அந்த இத்தனாளை போல வார்த்தைக்கு வரக்கூடாது இருந்தாலும் வந்துருக்கும். இருந்தாலும் சுவாமி பல்லாண்டுகளா இருந்தது, ஆரோக்கிய விரகாத்தரா இருந்தது. சம்பிரதாய பிரயோஜனம் பண்ணணும் எங்க லட்சுமி நரசிம்மன் பிரார்த்தனை. நான் பிரார்த்தனை பண்ணா லட்சுமி நரசிம்மன் கட்டாயம் ஒத்துப்பேன். நாங்களாம் பிரகலாதன் சமானம் லட்சுமி நரசிம்மன். அவனுக்காகத்தான் நான் எல்லாத்தையும் விட்டு வந்தோம். அதில் நான் சொன்னா அவன் எல்லாத்தையும் கேட்பான். அப்படிப்பட்ட லட்சுமி நரசிம்மனுடைய அனுகிரகத்தினால சுவாமி பல்லாண்டு. அப்புறம் திவ்ய தம்பதி இருக்கவே இருக்கலையே, அவருடைய அனுகிரகத்தினாலே சுவாமி ரொம்ப நாள் எழுந்துள்ளது. சம்பிரதாய பிரயோஜனம் பண்ணி ஸ்ரீரங்கத்தில் வருவாளுக்கெல்லாம் மார்க்க பிரதர்ஷியாக இருந்து இருக்க முடியாது. நான் திருவாள பிரார்த்தனை லட்சுமி நரசிம்மனுடைய அனுகிரகம் பண்ணுவோம்.